வக்ஃபு திருத்தச் சட்ட மசோதாவை கண்டித்து ஈரோட்டில் ரயில் மறியலில் ஈடுபட்டு வரும் தமிழ் புலிகள் கட்சியினரால் பதற்றமான சூழல் நிலவுகிறது. அது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்ப்போம். இது குறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் சதாசிவம் வழங்கிட கேட்கலாம். சதாசிவம், வணக்கம். ரயில் மறியல் போராட்டத்தின் மத்தியில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதற்கான காரணம் என்ன? தற்பொழுது அங்கு நிலவக்கூடிய சூழல் என்ன? விவரிங்க. வணக்கம். அதாவது மத்திய அரசு இஸ்லாமியர்களால் நிர்வகிக்கக்கூடிய வகுப்பு வாரிய சட்டத்தில் சில திருத்தங்களை அண்மை காலத்தில் கொண்டு வந்தது. இந்த சட்ட மசோதா தற்போது நடைமுறைக்கு இருப்பதால் இந்த சட்ட மசோதா திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் அரசியல் கட்சியினரும் மற்றும் இஸ்லாமிய அமைப்பினரும் ஜமாத் அமைப்பினர் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்ததை உடனடியாக மத்திய அரசு திரும்ப பெற வலியுறுத்தி நாள்தோறும் பல்வேறு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் ஈரோடு ரயில் மறியல் போராட்டத்திற்காக தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் நாகை திருவள்ளுவன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் ரயில் மறியல் போராட்டமானது நடைபெற்றது. இதற்கு முன்னதாக காளை மாடு சிலை முன்பு தங்களது பேரணியை துவக்கிய தமிழ் புலிகள் கட்சியினர் குறிப்பாக ரயில் நிலையம் முன்பு, அதாவது நுழைவாயில் முன்பு வந்தவுடனே ஆக்ரோஷமாக ரயிலை முற்றுகையிடும் போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட முயன்றனர். அவர்கள் போலீசார் நான்காபுரம் தடுத்து நிறுத்தி ரயில் நுழைவாயில் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து தடை மீறி ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற 200க்கும் மேற்பட்ட தமிழ் புலிகள் கட்சியினரை போலீசார் கைது செய்து தற்போது அப்புறப்படுத்தி வருகின்றனர். தொடர்ந்து 200க்கும் மேற்பட்ட போலீசார் ரயில் நிலையம் முழுவதும் சுற்றி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் தற்போது ரயில் நிலையம் பரபரப்பான சூழல் காணப்பட்டு வருகிறது. தகவல்களுக்கு நன்றி சதாசிவம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.